ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் வாழ்த்துதல். 8/3/2025 ஆண்டு மகளிர் தினத்துக்கான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த மகளிர் நாட்களில் உண்டாகும்படியாய் என் ஆண்டவராக இயேசுவை நோக்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் வேதத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ரூத் என்ற சகோதரியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ரூத் என்றால் சிநேகிதி, குணசாலியான ஸ்திரீ. இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. இவள் யூதனை விவாகம் செய்திருந்தாள். அவன் பெயர் மக்லோன். நான் வேதத்தின் மூலமாக அவளை காணுவோம். ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தியின் பெயர் ஓர்பால், மற்றொரு பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஆனால் 14வது வசனத்தில் சொல்லுகிறது, ரூத் அவள் மாமியாரை விட்டு விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். அவள் தேவனுடைய மகளாய் ஆகிய நகோமியை அவள் பற்றி கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 16 சொல்லியிருக்கிறது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியின் தேவனை அவள் பின்பற்ற விருப்பமுள்ள ஒரு சகோதரியாய் இருந்தாள். அது மாத்திரமல்ல, தன் மாமியாரின் தெய்வம் ஆகிய ஆண்டவரை அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் நேசித்தாள் என்று பார்க்கிறோம். அவள் அந்த தேவனை பற்றி கொண்டிருந்த கர்த்தராகிய ஆண்டவரை, நகோமி பற்றி கொண்டிருந்த தெய்வத்தை அவர் முன்பின் அறியாதவளாக இருந்தாலும் அவள் அந் மாமியாருடைய தெய்வத்தை நான் ஆராதிப்பேன், பற்றி கொள்வேன் என்று சொல்லி நகோமி கிடத்தில் ரூத்து சொன்னாள். ரூத்து 3:10 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கும் ஐசுவானங்களுமான வாலிபர்களுக்கும் பின்னே போகாதிருந்தனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்க கடவுது. அவள் ஆண்டவரை பற்றி கொண்டாள் என்று சொல்லி விடாமல் தேவனை ஆண்டவர் அவள் அதிகமாக நேசித்தாள் என்று சொல்லி இதன் மூலம் நான் அறிந்து கொள்ளும். அவள் சொல்லுகிறாள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றீங்களோ இவள் மூலமாக நமக்கும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தரித்திரம் ஐசுவான்மான வாலிபருக்கு பிறகே போகாமல் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்க கடவுது. அடுத்தது கூட சொல்லுகிறாள் 11 கூட கர்த்தாரு, இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஆண்டவராகி இயேசுவுக்கு பற்றி கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் குண அதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நாம் அந்த ரூத்தை போல நாம் தேவனை பற்றி கொள்ளும்போது நாம் தேவனுடைய சாயலிலே, தேவனுடைய வார்த்தைகளிலே, தேவனுடைய ஜெபத்திலே, தேவனுடைய காரியத்தில் நாம் அதிகமாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் தன் மாமியாரின் தெய்வத்தை அவள் பற்றி கொண்டு இருப்பேன் என்று சொல்லி விடாமல் அவளை தொடர்ந்து நடந்தாள் என்று சொல்லி இதன் மூலம் நான் அறிகிறோம். இன்னைக்கு கூட நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பற்றி கொண்டே இருங்கள், விடாமல் இருங்கள். அப்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களையும் அநேக காரியம் அப்போ சொல்கிறார், என் ஜனமாகிய ஊராரெல்லாம் உன்னை அறிவார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தனிமைப்பட்டோ வெறுமைப்பட்டோ பாடோடோ உபத்திரவத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை பின்பற்றி வந்தால், அவரை பற்றி கொண்டு இருந்தால், ஆண்டவர் சொல்லுங்க, ஊரெல்லாம் அறிவார்கள். கொஞ்ச நாளைக்கு இந்த உபத்திரம், கொஞ்ச நாளைக்கு இந்த பாடு, கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டம், ஆனால் ஊரெல்லாம் ஜனங்கள் எல்லாம் நம்மை அறிந்து கொள்ளுகிற ஒரு காலம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்மையும் ஆண்டவர் கொண்டு செல்வார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 1:5 சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய ஆண்டவரை போவாஸ் என்ற ஆண்டவரே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த சந்ததி வரும்படியாக தேவன் செய்திருக்கிற அந்த பெரிதான நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகையினால நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரூத்தை போல பல பாடுகள் பல கஷ்டத்தோடு கடந்து வந்திருந்தால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அந்த ரூத்து பின்பற்றினது போல நீங்களும் பின்பற்றி வரும்போது தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆக
ஆகையினால நீங்க கலங்க வேண்டியது அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை உத்தமம், உன்னுடைய உத்தமம் அதன் மூலம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாளிலே அன்பான பிள்ளைகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனை பற்றி கொள்ளுங்கள். சகோதரிகளாகிய நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், விடாமல் அவரை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகையினால இந்த வேளையில நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளில் சகோதரிகளுக்காக ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ, சிநேகிதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை காட்டுவதற்கு நாம் ஒரு நல்ல சிநேகிதியாய் இருக்க வேண்டும், குணசாலிகளாய் இருக்க வேண்டும். நம்ம குணம் எப்போ பார்த்தாலும் கோபத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடு மூஞ்சை சுருக்கி இருக்கிறதும் அதில் நம்ம இருக்கவே கூடாது. முகத்தில் ஒரு பிரகாசம், அது எதனால வரும்? தேவனுடைய அதிகாலையிலேருந்து தேவனை தேடும் போது, ஜெபிக்கும் போது, பாரப்பட்டு இருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது தேவன் அதை இன்றைக்கு செய்ய உங்களுக்கு காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறபடி அந்த சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றாள், ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றாள், ஓபேத் ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லி ஒரு வம்ச வரலாறுகளை தேவன் தொடக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு நல்ல மக்களாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேசத்தில், இந்த நாடில், பட்டணத்தில், பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்கள் கட்டுக்களோடு சாபங்களோடு இருக்கிறார்கள். அவரை யார் மீட்க முடியும்? நீயும் நானும் தான் கடந்து போகணும். அந்த ரூத்தை போல நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் சந்ததிகள், வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அது வேதத்தில் சொன்ன அந்த வசனத்தை பாருங்கள். 3:11 சொல்லுது, இப்பொழுது மகளே பயப்படாதே, நீ பயப்படாதே மகளே, தேவனை அறிந்து கொண்டு தேவனோடு வாழுகிற நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நமக்கு வேண்டியது எல்லாவற்றை செய்கிற ஒரு பரலோகத்தின் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய இந்த நாட்களில நம்மளுடைய குணாதிசயத்தை தேவன் ஜனமாகிய தேவ ஜனங்களுக்கு மாத்திரமல்ல ஊர்களுக்கெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்மள வைத்திருக்கிறார். நம்மையும் அவர் வெளிப்படுத்துவார், நாமும் அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளில நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்துல உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே, விசுவாசியே, தேவ மனுஷியே, நீர் இந்த வேலத்தை ஊழிய செய்து அநேக பாரங்கள், அநேக சோதனைகள் ரூத்துடைய வாழ்க்கையில வந்தது போல அநேக காரியங்களுக்கு கடந்து வந்தாலும் அதுல நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களை வழி நடத்த வல்லவர். அதனால் தான் சொன்னார், நாம் வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையன், உமே நம்பி இருக்கிறபடினால பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த ரூத் தன் நாகோமியை போல விடாமல் பற்றி கொண்டிருந்தால் நாமும் கூட இந்த உலகத்தில் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நகோமி என்ற ரூபத்தில் இருக்க அந்த அந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த மகளை போல உண்மையை ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் போது பூர்ண சமாதானத்துடன் தேவன் உங்களை காத்துக்கொள்ள நல்லவராய் இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நீ தேவன் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒன்றை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு வசனம் அதிலே தான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இந்த உலகத்துல நீ தேவனை பற்றி கொண்டிருக்கும் போது நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் இருப்பாய். ஒருபோது நீ கவலைப்பட வேண்டாம், ஒருபோது நீ வேதனைப்பட வேண்டாம். கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்க, தரித்திரர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களான வாலிபர் பிறகே போகாதபடிக்கு ஏசப்பா இந்த நாளில சொல்லுகிறார். இந்த உலகத்துல இந்த மாயை, பொல்லாப்பு, வேதனை, கண்ணீர்ல அநேக பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போதுதான் வேதம் சொல்லுகிறபடி உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்க கடவுது. இந்த வசனத்துல ரொம்ப ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடி உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க, உத்தமத்தை காத்துக்கொள்ளும். ஒரு சகோதரி உத்தமா இருந்தால் முழு குடும்பமும் உத்தமாக மாற்ற முடியும். ஏன்னா அவள் ஜெபிப்பாள், அவள் வேதத்தை வாசிப்பாள், அநேகருக்கு திறப்பிலே நிற்கிறபடினால் அந்த உத்தமத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி தேவனுடைய பாதையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் சொன்ன வசனத்துக்கு நாம் உத்தமமாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த
இந்த போராட்டமான உலகத்தில் நாம் உத்தமமாய் நிற்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டு. ஒருவேளை திருச்சபையில் கூட ஊழியக்காராய் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் உத்தமத்தை குறித்து அநேக பேர் பல விதத்தில் பேசலாம். ஆனால் நீ கலங்காதே. உன் உத்தமத்தை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் குணாதிசயத்தை தேவன் பார்த்திருக்கிறார். ஊராரெல்லாம் அறிய ஒரு காலங்கள் வருகிறது. ஜனமெல்லாம் அறிய ஒரு காலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் நீ கலங்காதே. நீ ஒருபோதும் கலங்காதே. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் காரியத்தை செய்வார். நீ அவரை ஒன்று முக்கியமான இதில் ஒன்றில் அந்த 14வது வசனத்தை நான் உங்களுக்கு திரும்பியுமாய் சொல்லுகிறேன் பாருங்கள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விடாமல் பற்றி கொண்டிருங்கள். விடாமல் பற்றி கொண்டிருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ரூத் அதுதான் செய்தாள். ரூத்து இந்த காரியத்தில் உண்மை உத்தமளாய் பற்றி கொண்டு இருந்தபடினால் அவள் அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்றாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். ஆண்டவருடைய காரியங்களை நாம் எப்போது தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருப்பார். இயேசுவை பற்றி கொள்வது, அவரின் நினைவாய் வாழ்வது, அவருக்காய் வாழ்வது, அவருக்காய் கொடுப்பது, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நாம் கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை பெற்றுங்கள். ரூத்தை போல கிருபை பெற்றுங்கள். சிநேகிதியாய் மாறு. குணசாலியா ஸ்திரீயா இரு. குணசாலி முக்கியம் இந்த உலகத்தில். வேதத்தில் கூட சொல்ல குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று கேட்டிருக்கிறது வேதத்தில். ஆனால் நாம் குணசாலியாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குணநலங்களை காட்டக்கூடியது அவசியமாக இருக்கிறது. சிநேகிதியாய் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில காட்டுவதற்கு நாம் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாய், நல்ல ஒரு சிநேகிதியாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருடைய நாமத்தினால இந்த ஆண்டவரை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் நல்லவர். நம் தேவன் நல்லவர். நம் தேவன் நல்லவர். அவர் சகலத்தையும் படைத்த தேவன். ஆகையினால இந்த வேளையில கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும், எல்லா சகோதரிகளுக்கு விசேஷமாய் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துகிற, ஊழியத்தை நடத்துகிற, ஜெபத்தை நடத்துகிற அநேக சகோதரிகளுக்கு கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே அவர்கள் கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நகரம், எங்கள் குடும்பம், எங்களுடைய பட்டணம், எங்கள் நகரம், எங்கள் தேசம், ஆண்டவரே எங்கள் நாடுகள் எல்லாம் செழிப்படைவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். கட்டோடு சாபத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு அன்பு சகோதரிகள் எழும்பி ஆண்டவரை போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களெல்லாம் உன் பக்கம் திருப்ப தேவன் அவர்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா வல்லமைகளை உடைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற விசேஷமாக இந்திய சமாதான திருச்சபையின் மூலம் இந்த ஆண்டிலும் ஆண்டவரை சகோதரி மத்திகளில் ஆண்டவர் பேச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி நடத்துவீராக ராஜா. ஒரு சேனை பெண்களால் எழும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு பட்டணம் எழும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு நகரம் எழும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு தேசம் எழும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சியடைய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, குடும்ப சகோதரிகளை கூட கர்த்தாவே உன் நாமத்துக்காக எடுத்து பயன்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.